எல்லாருமே வெளிநாட்டு வாழ்க்கைன்னா போனால் இளைஞர்கள் கிராமத்தில் இருக்கவங்க போனால் நல்லா சம்பாரிச்சிடலாம், வீடு கட்டிடலாம் அப்படின்னு தான் எல்லாம் கனவோட போகிறாங்க. ஆனால் பாதி பேருக்கு கஷ்டம். பார்த்தா நம்மளும் அங்கே போனால் கம்பெனி ஆட்டுறதுக்கு பெருசாக வேலை செய்வோம் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு போவோம். அங்கே போய் இறங்கினா ஆடு மேய்க்கிறதுக்கு 100 பேரை ஒவ்வொருத்தனும் ஒரு கம்பெனின்னு வச்சுக்கிட்டு அதில் ஆளை பிடிச்சி விடுவான். இந்தியாவிலேருந்து விமானம் மூலயமா சவுதியில் போய் இறங்க சவுதி போய் இறங்க சவுதி நொடியிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவம். ஒவ்வொருத்தரும் நாங்கள் 10 பேர் போகிறோம்னா 10 முதலாளி வந்து தனித்தனியாக கூப்பிட்டு போய்ட்றாங்க. யாரையுமே நாங்களாம் ஒன்றாவே போக முடியல. வசதியில் ஒரு போய்கிட்டு இருக்கேன். தடியால் அடிச்சு தான் எழுப்புறாரு 7 மணிக்கு கரெக்டாக 6 மணிக்கு வந்ததுனாலே. ஆமாம், தப்பிச்சு போகணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. இங்கே போலீஸ் ரவுண்ட்ஸில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. மாட்டினீங்கன்னா கொண்டு போய் ஜெயிலில் வச்சாங்கன்னா அதை ஜாமீன் எடுக்கவே யாரும் இங்கே முதலாளி வரமாட்டாங்க. யாரும் இந்தியா கவர்மெண்ட்லாம் எதுவும் செய்ய முடியாது. படத்தில் காமிச்ச விஷயங்கள் வந்து உங்களுக்கு அத்தனையும் மேய்ச்சிட்டு சாயந்தரம் வரேன் என்ன ஏதுன்னு வந்து பார்க்கும்போது திருப்பி முதலாளி வர்றாரு. என்னடா நம்மளை வந்து சுற்றி வந்து பார்க்குறாரு. அழுக்கு பட்டிருக்கு 4 இடத்துல 5 இடத்துல சவுக்கில் எடுத்து அடிக்கிறான். முதனாலே அடிச்சு அடி பார்த்தீங்கன்னா ஒரு அடியும் அப்படியே வரி குதிரைக்கு பதிகிற மாதிரி உடம்புல அப்படியே கோடு கூட இருக்கும். சாப்பாடாவது நிம்மதியாக கிடைக்குதுன்னா சாப்பாடு கூட கிடைக்கும். உங்களுக்கு அந்த லீவுலாம் கிடைச்சிச்சாங்க? அங்கே லீவுங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. 30 நாளும் வேலை தான். அது ஆட்டுக்கு ஏதாவது காயப்பட்டால் உடனே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவான். அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து உடனே விடுவான். அதுக்கு கட்டு கொடுத்து வருவான். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டோம்னா 4 நாள் இருக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லுவான். நீங்கள் ஒன்றும் இல்லாத ஃபோனை வச்சுட்டு எவ்வளோ வேஸ்ட்டான நேரங்களை வீணாக்குறாங்க. ஒரு நிமிஷத்தில் அலட்சியமாக பேசி உயிர் போயிடுது ஒரு நிமிஷத்தில் டிராஃபிக்கில். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் நாங்கள் பேசுறது எங்களுக்கு உயிரே வரும். 3 வருஷம் இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது சம்பளம்னு ஏதாவது கொடுத்துருக்காங்க? வாலி 2 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த கடைக்கு வந்து கார் அவங்க டீ குடிக்க வரும்போதோ கடைக்கு மளிகை ஜாமான் வாங்க வரும்போதோ அந்த காரை கழுவுனா ஒரு 500 ரூபா 300 ரூபா கிடைக்கும். எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆடு ஜீவிதம் படத்தை மிஞ்சிய ஒரு உண்மை சம்பவம், ஒரு தமிழருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை குறித்து பாதிக்கப்பட்ட அந்த தமிழருடைய பல்வேறு விஷயமான அனுபவங்களை நம்முடைய ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அவரிடம் பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைத்து அவருடைய அனுபவங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், நீங்கள் யார், எந்த ஊர், உங்களுடைய பேர் என்ன? கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்து உங்களுடைய செய்தியெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் வந்து நாங்கள் கேள்விப்பட்டது என்னென்னா, நீங்கள் அதிகமாக வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் போயிட்டு உங்களுடைய அனுபவங்களெல்லாம் வந்து பள்ளி மாணவர்களுக்கு சொல்கிறதா தகவல்லாம் வந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யார், என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையிலாம் கசப்பான நிகழ்வுகள் நடந்தது? என்னுடைய பேர் சேரனுங்க. கடலூர் மாவட்டம், திட்டக்குடி சொந்த ஊர். நான் வந்து 1995 வெளிநாட்டு போனேன். சவுதி அரேபியா போயிருந்தேன். 98 வந்தேன். 3 வருஷம். அந்த வழி நிறைய விஷயங்களை வந்த பிறகு இதை சொல்லணும்னு அங்கே பட்ட வழிகளை வந்து நான் இங்கே சொல்லணும்னு இருக்கேன். அங்கே லட்சக்கணக்கான இளைஞர்கள் அது மாதிரி தான் சொல்ல முடியாத வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வெளிநாட்டு வாழ்க்கைன்னா போனால் இளைஞர்கள் கிராமத்தில் இருக்கவங்க போனால் நல்லா சம்பாரிச்சிடலாம், வீடு கட்டிடலாம் அப்படின்னு தான் எல்லாம் கனவோட போகிறாங்க. ஆனால் பாதி பேருக்கு கஷ்டம் ரொம்ப அமைய மாட்டேங்குது. கடுமையாக வேலை செய்கிறாங்க, சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. தொடர்கதையாக இது நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே நானும் 3 வருஷம் பார்த்ததில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு வந்த பிறகு இதை போய் ஏதாவது மாற்றணும். அந்த வெளிநாட்டு வாழ்க்கையை வெளியில் வந்து யாரும் சொல்கிறது இல்லை. எல்லாருமே வழியை வந்து உள்ளுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு அடுத்த நாட்டில் போய் சம்பாரிச்சிடலாம், அடுத்த நாட்டில் போயிடலான்னு அங்கே யார்ட்டா கடன் வாங்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லை அந்த நாட்டில் வர சொல்லியிருக்கான் இப்படின்னு இளைஞர்கள் வந்து கிராமத்தில் இருக்கவங்க எதையாவது ஒன்று பண்ணி வெளிநாடு போனால் அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம நாட்டில் வந்து வீடு கட்டிட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறான். ஆனால் இது வந்து தொடர்கதையாக 30 வருஷமாக நானும் படிக்கிற ஆரம்ப காலத்தில் படித்தேன். நல்ல நண்பர்கள், நல்ல ஏஜெண்ட் மூலிமா போனால் நல்லா சம்பாதிக்கலாம்னு நினச்சி தான் நண்பர்களை நம்பி போகிறோம். ஆனால் யாருமே 10ல் 9 ஏஜென்ட்டுங்க சொல்கிறது வந்து அவங்களே வெளிநாடு போகாதவங்களாம் ஏஜென்ட் வேலை பார்ப்பான். ஒரு பெரிய ஏஜென்ட்டு மெட்ராஸில் இருப்பார். அவருக்கு கீழே 10 பேர் வேலை செய்வாங்க. கிராமத்தில் இருக்க இளைஞர்களை கூட்டுவாங்க. ஒரு ஆளுக்கு 10,000 உனக்கு தந்துடுறேன்ட்டு சொல்லும்போது இவன் 10 பேரும் கிராமங்களை சுற்றி வந்து இப்படி சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு பல கதையை சொல்லும்போது அங்கே 4 பேர் வீடு கட்டுறத வச்சு 40 பேர் போட்டு நல்லா சம்பாதிக்கலாம், இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காதிங்க, ஒன்றும் சம்பாதிக்க முடியாது, முன்னேற முடியாதுன்னு சொல்லுவான். அதை நம்பி இளைஞர்கள்லாம் 10வது 12வது படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பாஸ்போர்ட் எடுத்துருவாங்க. எனக்கெல்லாம் எங்கள் அப்பா வந்து வாதியாராக இருந்து 17 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு பாஸ்போர்ட் எடுத்துட்டார். 18 வயசு முடியறதுக்கு முன்னாடியே. ஏன்னா அங்கே நீங்கள் என்ன படிச்சீங்க? அதான் +2 முடித்தேன். +2 முடிச்சிங்க? ஆமாம். வந்து இதேமாரி நான் டெய்லர் வேலை நல்ல கடையை நான் கற்றுக்கிட்ட ஒரு 5 வருஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்து நல்ல டெய்லர் கடை வச்சு 2 பேர் வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய சொந்தக்கார ஏஜென்ட்டு தான் என்னை வந்து வெளிநாட்டுக்கு ஆசையை சொன்னார். ஆமாம், சொந்தக்காரே சொன்னார். சரி போனால் நல்லா செட்டில் ஆகலாம், அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் அப்படின்னு வீடு கட்டுறத கிராமத்தில் சொல்லுவான். சரி அப்படி தான் எல்லாமே பார்த்தோம்னா வாதியாரம் கூட 50 வயசில் 60 வயசுல இந்த ரிட்டையர் ஆகும்போது தான் வீடு கட்டுறாங்க. ஆனால் வெளிநாடு போகிறோம் 10 வருஷத்தில் எப்படியும் நல்லா வீடு கட்டிடுறான், நல்லா செட்டில் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை எல்லோரும் பார்த்துக்கிட்டு வெளிநாட்டு போகணுன்னு எனக்கு ஆசை வந்துச்சு.
சரின்னு சொல்லிவிட்டு நானும் சவுதி அரேபியாவுக்கு போகிறதுக்கு நண்பர்கள் மூலியமாக விசா வந்து அவர் ரெடி பண்ணுறேன்னாரு. பாஸ்போர்ட்டை கொடுத்தா போதுன்னு முதல்ல பாஸ்போர்ட் வாங்கினார். திருப்பி ஒரு 10 ரூபா கொடுனாரு, 20 ரூபா கொடுனாரு. ஒரு 2-3 மாதத்துலேயே வந்து நெருக்கடி பண்ணி இந்த விசாலாம் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் சீக்கிரம் வாங்க போகலாம். நீங்கள் எந்த வருஷம் வந்து சவுதிக்கு போனீங்க? அதான் 95 போனேன். 1995 போனேன். 95 போயிட்டு 98 வந்தேன். 3 வருஷம் இருந்தேன். ஆமாம், 3 வருஷம் இருந்தேன். அப்படி போகும்போது அதான் பாம்பேலாம் அப்போலாம் வந்து பாம்பே போய் தான் போகணும். 30-25 வருஷம் முன்னாடி போகும்போதெல்லாம் இங்கே மெட்ராஸ்லேருந்து நேரடியாக போகும்போது விசாலா அப்படிலாம் ப்ரெஸஸ்லாம் அங்கே நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கே போனால் ட்ரைனிங்கு பல விஷயங்கள் அப்படியே சொல்லிட்டு பாதி விஷயம் உண்மையாக இருந்தாலும் அங்கேயும் போய் சொல்லி பாம்பே கூப்பிட்டு போயிட்டு அங்கே சில ஏஜென்ட்டுங்களாம் அங்கேயும் இங்கேயும் ஆஃபீஸை போட்டு எங்கேயாவது கம்மியாக இருக்கிற இடத்துல எதையாவது ஏற்றி விடணுன்ற மாதிரி தான் ஏஜென்ட்டுங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க. அந்த மாதிரி நானும் பாம்பே மெட்ராஸ் போனேன். மெட்ராஸ்லேருந்து பாம்பே போனேன். இப்படி 4 பேர் கை மாறி 5வது ஆள் தான் என்னை ஏஜென்ட்டுக்கு ஏற்றி விடுறாங்க. எல்லாம் சொந்தக்கார ஏஜென்ட்டு ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. இந்தமாரி போய் தமிழ்நாட்டிலேருந்து பாம்பே போய் பாம்பேயே பல ஏஜென்ட்டுகள் ஆமாம் கை மாறி அங்கே இந்த ஏஜென்ட் இதோட நல்லவர், அவர் நல்ல விசா அவர் பண்ணி தருவார். அவர் ஒவ்வொருத்தரும் இப்படி கை மாறி ஒவ்வொருத்தரும் அங்கே 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் தங்கியிருந்து பாதி பேர் இன்னமும் போக முடியாமல் அங்கேயே வேலை செஞ்சுட்டு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இந்த வெளிநாட்டு வாழ்க்கை நிறைய இடங்கள் அங்கே பாம்பேயில் போய் போக முடியாமல் பாதி பேரை ஏமாற்றிட்டு ஏஜென்ட் போயிடுவான். திருப்பி ஊருக்கும் போக முடியாது, அங்கேயே வேலை செஞ்சு இப்படி பாம்பேக்கு போகிறோம். பாம்பேயில் போயிட்டு விசா வந்து அங்கே வந்துருமா இல்லை அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம பணம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு? எல்லாருமே அதான் அங்கே ரெடி ஆகிடுச்சு, வாங்க அங்கே போனோடனே டிக்கெட் போட்டுடலான்னு தான் கூப்பிட்டு போவான். ஆனால் அங்கே போய் இவன் இன்டர்வியூமா, திருப்பி வந்து தையல் தெரிஞ்சவங்களுக்கு இன்டர்வியூமா, அதை போய் தச்சு காட்டுமா, இப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லிவிட்டு 6 மாதம் 3 மாதம் அங்கேயே தங்க வச்சுருவாங்க. அவன் அந்த பணத்தை முதல்ல வாங்கிடுவான். மொத்தமாக 1 லட்ச ரூபாய் 50,000 ரூபா ஒருத்தண்ட வாங்கிட்டு அதை ரொட்டேஷன் பண்ணி 95 அந்த மாதிரி லட்சக்கணக்காக 1 லட்ச ரூபா ஏமாந்தவன்ட்ட 1 லட்ச ரூபா வாங்குவான், 50,000 வாங்குவான், 40,000 வாங்குவான். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு விதமான கதையை பேசி எந்த அளவுக்கு அவன் ஊரில் அவன் வசதி இருக்கோ அவனுக்கு தகுந்த மாதிரி காசை வாங்கிடுவான். சம்பளம் அதிகமாக கிடைக்குன்னு கதை சொல்லுவாங்க. 20,000 சம்பளமா, அப்புறம் 40,000 சம்பளமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விசாவுக்கு வந்து அதிகமாக பணம் கொடுக்க வேண்டிய மாதிரி ஆசைப்பட்டு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு சரி நல்லபடியாக நம்ம நல்ல விசா போய் சம்பாதிப்போம் அப்படின்னு நம்பிக்கையில் தான் எல்லாருமே கொடுக்குறோம். அப்படி ஒவ்வொருத்தரும் நாங்களாம் 10 பேர் 5 பேர் ஒவ்வொரு லாட்ஜில் தங்க வச்சு அங்கெல்லாம் இதேமாரி இருந்துட்டு நானும் கடுமையாக என்ன 1 வாரத்தில் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து 3 மாதம் 4 மாதம் பாம்பேயில் கிடக்குறேன், இதை உடனே ஊருக்கு அனுப்பணும் ரொம்ப கடுமையாக பேசும்போது சரி ரொம்ப ஏதாவது பிரச்சனை பண்ணுறவனா இருந்தால் உடனே சரி நீ ஏதாவது ஒன்று அனுப்பிடுவானுங்க. உடனே 1 மாதத்தில் சரி பிரச்சனை ஆகிடுச்சு, இவன் 4 மாதம் ஆச்சு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான், இவனை விட்டோம்னா நம்ம ஏதாவது அப்புறம் பணம் கேட்பான், ஊரில் போய் பிரச்சனை பண்ணுவான்ட்டு ஏஜென்ட்டுங்க எப்படியாவது அனுப்பிடுன்னு சொல்லிவிடுவாங்க. இவன் எந்த விசா இருக்குதோ அப்போ 10 பேரை உடனே ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கிட்ட போவான். அதை மறைமுகமாக எல்லோரும் தோட்ட விசா அந்த மாதிரி கம்பெனி விசான்னு சொல்லுவாங்களே ஒழிய எல்லாம் பள்ளிக்கூடம் கூட்டுறதுக்கு ஒரு கம்பெனி விசா, ஹாஸ்பிட்டல் கூட்டுறதுக்கு ஒரு கம்பெனி, இதுதான் கம்பெனிங்கிறது பெருசாக அங்கே ஃபேக்ட்ரிலாம் கிடையாது. எல்லாம் கம்பெனி விசான்னு சொல்லுவான். அது குரூப்பாக 500 பேர் 300 பேர் அப்படி இப்படி ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு மாதமும் அப்படி போயிட்டுருப்பாங்க. இதெல்லாம் தகவல் சொல்லும்போது பார்த்தா நம்மளும் அங்கே போனால் கம்பெனி ஆட்டுறதுக்கு பெருசாக வேலை செய்வோம் அப்படி இப்படி நினச்சிக்கிட்டு போவோம். அங்கே போய் இறங்கினா ஆடு மேய்க்கிறதுக்கு 100 பேரை ஒவ்வொருத்தனும் ஒரு கம்பெனின்னு வச்சுக்கிட்டு அதில் ஆளை பிடிச்சி விடுவான். ஆடு மேய்க்கிறதுக்குன்னே ஒவ்வொரு கம்பெனி, ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு கம்பெனி, தோட்ட வேலைக்கு கம்பெனிமா, அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இவங்க போய் அதில் இறக்குறது. அங்கே போய் ஒவ்வொரு முதலாளி இதேமாரி கூப்பிட்டு போய் அவனும் வந்து காட்டில் வெளியிலேயே அப்போல்லாம் வந்து இந்திய தூதரகம் இருக்கிறதே 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் 3000 சதுர கிலோமீட்டர் சவுதி அரேபியா ஆகுறாங்க. நாங்களாம் எங்கே இருக்குன்னே பார்க்க முடியாது. ஏர்போர்ட்டில் இறங்கினா முதலாளி பாஸ்போர்ட் வாங்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் இந்தியாவிலேருந்து விமானம் மூலமா சவுதி போய் இறங்க சவுதி நொடியிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவம் அதுதான். ஒவ்வொன்றும் நம்ம வந்து நல்ல ஆசையோட ஓட 4 மணி நேரம் ஃப்ளைட்டில் அவ்வளோ சந்தோஷம், அளவுக்கு மீறிய சந்தோஷம். இப்போ அளவுக்கு மீறிலாம் அமுதம் விஷயங்கிற மாதிரி அங்கே போய் இறங்கின உடனே நல்ல வேலை நல்ல சம்பளம் நினச்சிட்டு தான் இங்கேருந்து போகிறோம். கற்பனையில் ஜாலியாக போய் இறங்கின உடனே முதல்ல வராங்க, பாஸ்போர்ட் வாங்கிடுறாங்க, கூப்பிட்டு போய் வேலைக்கு கொடுக்குறாங்கன்னு கூப்பிட்டு போகிறான், காரில் கூப்பிட்டு போகிறான். போகிற வரையிலும் தான் 4 மணி நேரம் அங்கேயும் மலை பகுதியில் இதேமாரி போகுது. காட்டு பகுதியில் போய் தான் அந்த மாதிரி கார் நிற்கிது. ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது நமக்கு வந்து பயமும் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா டவுனே பார்க்க முடியல. இந்த மாதிரி போய் இறங்கின உடனே டெய்லர் வேலை, நல்ல ஏசியில் வேலை அப்படி இப்படின்னு சொன்னால் என் காடே தான் இருக்குது. போகும்போதே ரொம்ப கடுமையாக. ஆனால் நீங்கள் அந்த வேனில் பயணம் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட்டு தெரிஞ்சிச்சா? ஆமாம். எனக்கு வந்து போகும்போதே மலைப்பகுதியெல்லாம் இப்படி போகும்போது இது எங்கேயோ காட்டுக்கு போகிறான், எங்கேயோ எல்லாரும் நம்ம சொல்கிற மாதிரி நம்மளே எங்கேயோ ஒட்டகம் மேய்க்க ஆடு மேய்க்க விட போகிறான்ட்டுருக்குன்னு நினச்சி கற்பனை பயம் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. டிரைவர் கொஞ்சம் தமிழ் ஆள் ஓட்டிக்கிட்டு போகிறவர் வாங்கன்னு ஆரம்பத்தில் கூப்பிட்றாரு, பையன் வாங்கி வைக்கிறாரு, திருப்பி ஏறிங்கன்னு சொல்லும்போது தமிழ் இருக்கார், நம்ம இறங்கின உடனே அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் விவரத்தை கேட்டுக்கலான்னு பயத்தோடு அப்படி தான் போகிறோம். ஒவ்வொருத்தரும் நாங்கள் 10 பேர் போகிறோன்னா 10 முதலாளி வந்து தனித்தனியாக கூப்பிட்டு போய்ட்றாங்க. யாரையுமே நாங்களாம் ஒன்றாவே போக முடியல. இறங்கின உடனே ஏர்போர்ட்டில் இப்படி தான் நடக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் போகும்போது சவுதியில் இறங்கி இதுமாரி நீங்கள் இங்கேருந்து போகிறப்ப 10 பேரோட போகிறீங்க. ஆமாம். அங்கே இறங்கும்போது தனித்தனியாக பிரிச்சிட வேண்டியதுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு முதலாளியும் என்னென்ன அரபியில் பேச தெரியாது. நம்ம இங்கே பேசும்போதும் அக்ரிமெண்ட்டில் என்னன்னு கைத்து போடுறோன்னு தெரியாது. எல்லாமே இங்கிலீஷில் அது மாதிரி இருக்குது, தெரியாமல் அரபியில் இருக்குது. கைத்து போட்டு இப்படி போய் சேர்ந்துடுறோம்.
இங்கே போனால் டெய்லர் வேலை நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. போய் இறங்குனா எனக்கு போய் நைட்டில் வந்து வண்டி ஒரு காட்டில் மலைப்பகுதியில் நிற்கிது. இறங்கின உடனே ரொம்ப பயமாக இருக்குது. என்னடா இப்படி காட்டில் வந்து மலையில் நிற்கிறானே. கேட்டிங்களா டிரைவர்? வண்டி நின்ன பிறகு என்ன ஏதுன்னு டிரைவர்கிட்ட கேட்குறேன். பேசாமல் இருங்க, வந்திருக்கிறது நீங்கள் வந்து ஆடு மேய்க்கிற விசாவுக்கு தான் வந்திருக்கீங்க. இல்லை முதலாளிக்கு நிறைய கடையெல்லாம் இருக்குது, காலையில் என்ன பண்ணுவாருன்னு கொண்டு போய் விடுவாருன்னு கொஞ்சம் ஆறுதலுக்கு அப்படி நம்மளை வந்து சொல்கிறாரு. இருங்க, இந்த இடத்துல தான் இருந்தாகணும். ஆமாம், சொல்ல முடியல, அவரும் பேச முடியல. நம்ம அழுதுகிட்டு ஏதோ கண்ணீர் வருதுன்னு தெரியுது. பார்த்தா அவ்வளோ வெளியில் சொல்ல முடியாத வேதனையாக இருக்குது. போய் இறங்கின உடனே என்னடா இப்படிலாம் வந்து ஏதோ நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு போய் இறங்குறோம். இந்த மாதிரி ஆட்டோட தான் படுத்திருக்கேன் தனிமையில். ஒவ்வொருத்தரும் போனோன்னு உங்களை எங்கே இறக்கி விட்டாங்க? காட்டில்? அதான் மலைப்பகுதியில் காடு டென்ட் ஒரு 150 ஆடு இருக்கிற இடத்துல ஒரு டென்ட்டு சும்மா தகர கொட்டா இருக்குது. அந்த அரபி வீட்டுக்கெலாம் கூட்டு போகலாம்? அரபியெல்லாம் 1 கிலோமீட்டர் தள்ளி மேட்டில் வீடு இருக்குது. அவர் வீடு ஆமாம், ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் ஒரு பகுதியில் 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு அவருடைய காட்டு பகுதியில் ஒரு வீடு அவங்க முதலாளி இருப்பான். மேலேருந்து பார்க்குற மாதிரி அவன் அந்த பொசிஷனில் நம்மளை கீழே இருக்கும், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம அந்த பகுதியில் தான் ஆட்டோட படுத்துருக்கணும், ஆட்டோட தான் இருக்கணும், அப்படியே ஆட்டை மேய்ச்சிட்டு இப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. கண்ணீரோடு அழுதுகிட்டு இதுமாரிலாம் படுத்துருக்கிறேன். காலையில் வந்தால் இதுமாரி ஒரு அசதியில் ஒரு 3 தூங்கிட்டு இருக்கேன். தடியால் அடித்து தான் எழுப்புறாரு. 7 மணிக்கு கரெக்டாக 6 மணிக்கு வந்தனாலே. ஆமாம், இந்த மாதிரி அடித்து எழுப்புறாரு. என்ன 7 மணி வரலும் தூங்குறா? 6 மணிக்கு 5 மணிக்கெலாம் ஏஞ்சி ரெடியாக இருக்கணும். 6 மணிக்கு ஆட்டோ ஓட்டினா சாயந்தரம் 6 மணிக்கு தான் வரணும். காலையில் சூரியன் உதிக்கும் போது போகணும், சாயந்தரம் வரணும்னு அரபியில் என்னென்ன சொல்கிறாப்புல. தமிழ்நாள்கிட்ட அப்புறம் நம்ம விளக்கமாக என்னென்ன எப்படின்னு கேட்கும்போது இப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப கண்ணீரோடு அழுதுகிட்டு வேறு வழி இல்லாமல் வந்துட்டீங்க, எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, எதுவுமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் விசாலாம், நான் சொன்ன விசாலாம் நீங்கள் டெய்லரு அந்த வேலை இந்த வேலைலாம் சொல்லாதீங்க. இங்கே வந்து நடக்கிறது எல்லாமே இதுதான். நீங்கள் வரது பூரா தோட்ட வேலைக்கும் ஆடு மேய்க்கிறது ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு தான் தமிழர்களை இப்படி அனுப்புகிறாங்க. நிறைய பாம்பேலேருந்து வராங்க. நீங்களும் இந்த மாதிரி வேலைக்கு தான் வந்திருக்கீங்க. தப்பிச்சு போகணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. இங்கே போலீஸ் ரவுண்ட்ஸில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. மாட்டினீங்கன்னா கொண்டு போய் ஜெயிலில் வச்சாங்கன்னா அதை ஜாமீன் எடுக்கவே யாரும் இங்கே முதலாளி வரமாட்டாங்க. யாரும் இந்தியா கவர்மெண்ட்லாம் எதுவும் செய்ய முடியாது. நீ ஜெயிலில் கிடந்து இதை விட கொடுமையெல்லாம் அனுபவிக்கணும். அதனால் 3 வருஷம் ஒழுங்காக இருந்துட்டு மேய்ச்சிட்டு சொல்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏதாவது சாப்பிட்டு உயிரோட போகலாம். ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். 1 வருஷத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு, அவன் முதலாளி வேறு ஏதாவது மாற்றி விடுவான், ஏதாவது வேறு ஆள் வந்துச்சுன்னா ஒன்றை வேறு கடைக்கு அனுப்புவான், ஏதாவது ஒன்று கிடைக்குன்னு சொல்கிறாரு. டிரைவருங்க அந்த மாதிரி தமிழ் ஆள் இருக்கிறதால சில விஷயத்த சொல்லும்போது கண்ணீரோடு அழுதுகிட்டு ஏதோ நம்ம வந்துட்டோம் எப்படியே இருப்போம்னு நினச்சிக்கிட்டு நானும் அப்படியே இருந்துக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் டெய்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு தான் அழுதுகிட்டு வண்டி ஆட்டோ ஓட்டிகிட்டு திருப்பி ஓட்டிகிட்டு வரோம். ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சுற்றி வரணும். அங்கே ஒன்றும் பெருசாக பில்லு இல்லைன்னா. ஆமாம், மலைப்பகுதி நான் இருந்ததெல்லாம் இப்போ ஆடு ஜீவிதம்னு இந்த படம் வந்ததெல்லாம் பாலைவனம். பார்த்தீங்களா அந்த படம்? படம் பார்த்ததுலேருந்து ரொம்ப கண்ணீரோடு அழுதுகிட்டு தான் படம் பார்த்தேன். அவ்வளோ வலியோட இது மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் படத்தில் காமிச்ச விஷயங்கள் வந்து அத்தனையும் நம்ம வந்து நான் இருந்தது மலைப்பகுதி, நான் இருந்ததெல்லாம் அவர் பாலைவன பகுதி. இதேமாரி பல இடங்கள் இருக்குன்னு டிரைவருங்க அடிக்கடி சொல்லுவாங்க. இதை விட கொடுமைலாம் நிறைய இடத்துல மலைப்பகுதி, அங்கே கூட நீ இருந்து ஒரு நிழலில் கொஞ்சம் இப்படி இருக்கலாம். அவங்களாம் பாலைவனத்தில் அந்த மணலில் அவ்வளோ அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி சாப்பாடு எதுவுமே சரியாக கிடைக்காமலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதோ அந்த இடம் கொஞ்சம் நல்லதுன்னு நினச்சிக்கிங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, எல்லாம் பண்ணிக்கலாம், ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். எங்கேயாவது போய் இன்னும் ஒரு 2-3 வருஷம் இருந்தீங்கன்னா முதலாளி ஏதாவது ஒரு வேலை கொடுப்பான், நிறைய விசா கொடுப்பான், அவன் பெரிய முதலாளி, அவனுக்கு நிறைய கடைகள்லாம் இருக்குன்னு நிறைய சொல்கிறாங்க. சரி, நம்மளும் இப்படி தான் லட்சக்கணக்கான லாட்ரி டிக்கெட்டில் அதிர்ஷ்டம் அடிக்கிற மாதிரி நமக்கு அடிக்கணும் தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் அதேமாரி அழுதுகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துல வேச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். அங்கே வந்து ஒவ்வொரு வேலைகளும் அதேமாரி நம்மளை பயன்படுத்துறது, நம்மளை வந்து முதலாளி ஹேண்டில் பண்ணுறது விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எனக்கெல்லாம் உண்மையிலே இப்போ தான் கருப்பு சட்டை நான் போடுறேன். என்னால் வெள்ளை சட்டை இங்கே பயன்படுத்த முடியல, டெய்லி துவைச்சு என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல. அப்போல்லாம் ஜிப்பா ஒயிட்டில் தான் ஆடு மேய்க்கிறதுக்கு ஒயிட் ஜிப்பா கொடுப்பான். அப்படியா? ஆமாம், ஒரு 30 நாளைக்கு 30 செட் ஆகிற மாதிரி 10 செட்டு முதல்ல எடுத்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆமாம், அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு ஆடு மேய்க்கிறதுக்கு ஒயிட் ஜிப்பால் தான் போகணுமா. நம்மளாம் உண்மையில் அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு இன்னமும் பள்ளிக்கூடத்தில் கூட நம்ம ஒயிட் அந்த அளவு போட முடியல, ஒரு நீட்டாக பண்ண பள்ளிக்கூடம் போக முடியல. நம்ம இப்போ வாதியாராக இருந்து கூட சரியாக எடுத்து கொடுக்கல. ஒரு ஆடு மேய்க்கிறதுக்கெலாம் இப்படி ஜிப்பாக கொடுக்குறானே, இவ்வளோ ஒயிட்டாக போகணும்னு நினைக்கிறானே, அதுக்காக நல்லா மேய்க்கணுட்டான்னு முதல் நாள் நான்லாம் மேய்ச்சேன். மேய்ச்சிட்டு சாயந்தரம் வரேன், என்ன ஏதுன்னு வந்து பார்க்கும்போது திருப்பி முதலாளி வர்றாரு. என்னடா நம்மளை வந்து சுற்றி வந்து பார்க்குறாரு. அழுக்குப்பட்டிருக்கு 4 இடத்துல 5 இடத்துல சவுக்கில் எடுத்து அடிக்கிறான் முதல் நாள். என்னடா அப்படின்னு நம்ம வந்து வெள்ளை சட்டை இதுக்கு தான் கொடுத்தானா, வெள்ளை சட்டை இதுக்கு தான் கொடுத்தானா, அழுக்குப்படாமல் நம்மளால் மேய்க்க முடியலையே, இப்படிலாம் கொடுத்துட்டு இதுக்கு தான் நம்மளை வந்து கொடுத்துருக்கானாட்டுருக்கு வெள்ளை சட்டை, நம்ம கவனமாக இருக்கணும்னு அழுதுகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தமிழாலும் அந்த மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் எதுவும் ஏமாற்றிக்கிட்டா இங்கே உட்காந்துட்டு படுத்துட்டுலாம் வந்தீங்கன்னா அதுக்கு தான் வெள்ளை சட்டை கொடுத்துருக்கோம், ரொம்ப கவனமாக இருக்கணும்
நீங்கள் வந்து இதே மாதிரிலாம் ஏமாத்திடக்கூடாது, கவனமாக மேய்ச்சிட்டு சுற்றிட்டு வரணும் அப்படின்றாரு. சரி, என்னடா பெரிய விஷயம் இது, நம்ம வந்து அழுக்குப்படாமல் தானே மேய்க்கணும். அப்படியே நம்ம மறுநாள் என்ன செய்யறான், நான் என்ன செஞ்சேன், சும்மா கலட்டி ஒரு பக்கம் மலையில ஆடு மேய்க்காம சும்மா படுத்து டைம் ஓட்டிட்டு அதுக்காக வெள்ளை சட்டையான்னு வச்சுக்கிட்டு அவன் கண்டுபிடிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். சரி, அவனை ஏமாற்ற முடியாதான் நான் நினைச்சுக்கிட்டு மறுநாள் என்ன செய்யறேன், கலட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு மரத்தடியில் மேலே போட்டுட்டு நான் பாட்டுக்கு சுற்றி மேய்ச்சிட்டு சாயந்தரம் 30 நீட்டாக போகிறேன், அழுக்குப்படாமல் போகிறேன். திருப்பி வந்து மறுநாளும் வந்து 5 அடி 6 அடி அடிக்கிறான். எப்படி இருக்கும் அந்த அடிச்ச அடி பார்த்தீங்கன்னா ஒரு அடியும் அப்படியே வரி குதிரைக்கு பதிகிற மாதிரி உடம்புல அப்படியே கோடு கோடாக இருக்கும். அடிச்சா நான் குதிரைக்கு எப்படி சவுக்கால சாத்துறாங்களோ அந்த மாதிரி தான் வெறி அவனுக்கு. ஆரம்பத்திலேயே இவனெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம்னா அப்புறம் சரியாக வேலை செய்ய மாட்டான், நம்ம கண்டிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே கடுமையாக இருக்கிறான். அடிக்கிறான், அழுகுறேன், கண்ணீர் விடுறானே, எப்படின்னு நான் வந்து இன்றைக்கி அழுக்கு இல்லாமல் வந்திருக்கேன், இதுக்கும் அடிக்கிறானேன்னு கண்ணீர் விட்டு அழுகுறேன். அவன் விளக்கம் தமிழ் ஆளுட்டு அப்புறம் சொல்கிறாரு என்ன ஏதுன்னு. நீ வந்து அவரை ஏமாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி சட்டையை கழட்டி வச்சுட்டு நீ பாட்டுக்கு மேய்ச்சிட்டு வந்திருக்க, அது அவர் அங்கேருந்து பைனாக்குலரில் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை ஏமாற்றணும்னு நினச்சேன்னா இன்னும் கடுமையாக அடிப்பான். இந்த வேலையெல்லாம் செய்யாத, போனோமா வேலையை பார்த்தோமா சுற்றி வந்தோமா கரெக்டாக செய்யணும், சட்டையை கழட்டக்கூடாது. அது வந்து அந்த ரூல்ஸ் வந்து நீ சாதாரண ஃபுல்லாண்டே அது எல்லாருமே சட்டை ஃபுல்லாண்டு தான் போடணும், கழுத்தில் காலரில் பட்டன் போட்டிருக்கணும். இதை அவுத்து விட்டாலே அடிப்பான். பட்டன் கூட நீ வெயிலுக்கு இது வேகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் 2 பட்டன் திறக்கூடாது. ஆள் இருக்கும்போது நைட்டில் படுக்கும்போது தான் கொஞ்சம் ஃப்ரீயாக உன் இஷ்டத்துக்கு இரவில் செய்யலாம். இல்லைன்னா சட்டையில் இல்லாமல் இருந்தீங்கன்னா கடுமையாக அடிப்பான். அதுக்கே சட்டையை கழட்டக்கூடாது. அதேமாரி பெண்கள் அங்கேருந்து பைனாக்குலரில் பார்த்து அவங்க ஏதாவது தவறாக ஒன்று நினச்சிடக்கூடாது. பல்வேறு விஷயங்களை சொல்லும்போது நம்ம சட்டையை கட்டுறதே பெரிய தப்பு, அதுக்கு தான் அடி வாங்கியிருக்க மாட்டேங்குன்னு கண்ணீரோடு அழுதுகிட்டு தான் ஒவ்வொரு நாளும் படுத்திருக்கேன், அழுகுறேன். பல்வேறு விஷயங்களை வந்து ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்குது அவன் சொல்கிற விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இதை மேய்ச்சிக்கிட்டு கஷ்டப்படுறோம். ஆனால் சாப்பாடாவது நிம்மதியாக கிடைக்குதுன்னா சாப்பாடு கூட கிடைக்கல. அவன் காலையில் இந்த ஒரு ரொட்டி பெருசாக தம்பிஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரிய ரொட்டி மாதிரி ரொட்டி பண்ணு மாதிரி இருக்கும். அதை காலையிலையும் ஒரு 5 லிட்டர் தண்ணியும் தான் கொடுப்பாங்க. அதை டிரைவர் வரும்போது ஏதாவது பெப்சி அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து கொடுப்பார். அந்த தண்ணியே நமக்கு தாகத்துக்கு ஒரு நாளைக்கு 10 லிட்டர் குடிக்கலாம்னு ஆசை இருக்கும். ஆனால் 4 லிட்டர் 5 லிட்டரே பத்தாது. அலைஞ்சிட்டு வரும்போதே மதியானமே காலி ஆகிடும். அந்த தமிழ் டிரைவர் இருக்காருன்னு சொன்னீங்களா, அவர் எந்த ஊர் சேர்ந்தவர்? அது திருநெல்வேலி பக்கம் அப்படின்னு சொன்னார். அவர் உங்களுக்கு உதவி செஞ்சார்? ஆமாம், வரும்போதெல்லாம் அவர் தான் ஏதாவது அதெல்லாம் சொல்லுவார். ஏதாவது சாப்பாடு ஏதாவது திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அவர் கொடுக்கறத வச்சிருந்து நம்ம கொடுப்பாரு. இதேமாரி ஒவ்வொரு டிரைவருங்களும் தான் ஒவ்வொரு காட்டில் கிடக்கிற இளைஞர்களுக்கு உதவி பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஏதாவது அவங்க பேசுகிறதுக்கு லெட்டர் வந்தால் கொண்டாந்து கொடுக்கறதுக்கு, அதை படித்து காட்டுறதுக்கு. படிப்பறிவு இல்லாத இளைஞர்கள்லாம் ஒவ்வொரு தோட்டத்துலையும் அந்த மாதிரி பக்கத்துலலாம் 10 பேர் படிப்பே இருக்காது. கிராமத்துலேருந்து வந்து அவன் பாட்டு மேய்ச்சிட்டு இருப்பான். யாருன்னு போய் நாங்கள் 5 கிலோமீட்டர் சுற்றி வரும்போது ஒவ்வொருத்தராக சந்திப்போம். அவன் என்ன ஒன்று கேட்டால் ராம்நாடும்பான், திருநெல்வேலிம்பான், மதுரம்பான். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள்லாம் இப்படி தான் வெளிநாட்டு ஆசையில் வந்து. உங்களுக்கு அந்த லீவுலாம் கிடைச்சிச்சாங்க? அங்கே லீவுங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. 30 நாளும் வேலை தான். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு ஒரு 2-3 நாள் நம்ம வந்து படுத்திருந்து ரொம்ப முடியல கடுமையாக இருந்தால் தான் ஆஸ்பத்திரின்னு கூப்பிட்டு போவாங்க. அதை 2-3 நாள் அவன்லாம் கஷ்டப்பட்டு கண்ணீர் வெளியில் போயிட்டு ஆடை ஓட்டு வரும்போது காலில் காயப்படும். அது ஆட்டுக்கு ஏதாவது காயப்பட்டால் உடனே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவான். அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து உடனே விடுவான், அதுக்கு கட்டுப்பட்டு வருவான். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டோம்னா 4 நாள் இருக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லுவான். மரியாதை கூட மனுஷர்களுக்கு கொடுக்க மாட்டான். அவன்லாம் இந்தியர்கள்லாம் ஏதோ அதான் கோடிக்கணக்கில் இருக்கான், வந்தால் சோறு போட்டால் வேலை செய்வான்னு இந்தியர்களை நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படிதான் தொடர்கதையாக இது நடந்துக்கிட்டே இருக்குது வெளிநாட்டு. இப்போ என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து நிறைய டிஜிட்டல் வேர்ல்டு ஆயிடுச்சு. எல்லாத்துலேயும் ஃபோன் இருந்துச்சுல்ல, ஏதாவது தகவல்னா நம்ம உடனே பரிமாற இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நீங்க வந்து நடக்குதுங்கிறத தகவல் சொல்லவே முடியாது. அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதுதான் அப்பெல்லாம் வந்து லெட்டர் எழுதுறதுக்கு தான் ஒரு மாதம் லெட்டர் எழுதுனா மறு மாதம் தான் அங்கே போய் கிடைக்கும். 30 நாள் 60 நாள் ஆகிடும் நமக்கு பதில் வர்றதுக்கு. அந்த மாதிரி ரொம்ப கொடுமையான வீட்டுக்கு தகவலும் சொல்ல முடியாது. இந்த வழிகளை எல்லாத்தையும் அங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் பேசும்போது வீட்டுக்கே சொல்லக்கூடாதுங்கிறத நம்ம வழியெல்லாம் நம்மளோட இருக்கட்டும், யார்கிட்டையும் வீட்டில் அங்கே சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாகிடும். நீங்கள் 1 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, மாதம் வட்டி கட்டணும், இல்லைன்னா மொத்தமாக நீங்கள் தருவீங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க பேசாமல் இருப்பாங்க. நீங்கள் இங்கே ஒன்றுமே இல்லை, சம்பாதிக்க முடியாது, 5000 ரூபா வரதை நான் சாப்பிட்றதுக்கே பத்தலன்னு நீங்கள் உண்மையை அங்கே சொன்னீங்கன்னா, தகவல் சொன்னால் அங்கே உங்கள் வீட்டில் அவங்க கடன் வாங்கி கொடுத்தவங்க பணத்தை கொடுக்கணும் மனைவியை டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது மனநிலை சரியில்லாமல் போயிடும். அதனால் நம்ம கஷ்டங்கள்லாம் பொறுத்திருந்து மொத்தமாக சம்பளத்தை வாங்கிட்டு வருவேன், கடைசியில் தருவாங்கன்னு இப்படி சொல்லி தான் ஏமாற்றிக்கிட்டு இருப்போம் முக்கால்வாசி பேர். பேசுனீங்களா இந்த சம்பவத்துக்கு அப்புறம்? வீட்டில் அதான் கண்ணீரோடு முதல் தரம் நாங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு வந்து ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு டவுனுக்கு இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அங்கே 1 ரூபா காயின் போட்டு பேசுகிற மாதிரி அப்போலாம் ஃபோன் வசதி. அதுதான் அது மாதம் நாங்கள் தகவல் சொல்லிடுவோம். அடுத்த மாதம் 1ஆம் தேதி கரெக்டாக வந்து யார் வீட்டில் அங்கே லேண்ட்லைனில் அப்போலாம் ஃபோன் இருக்க வீட்டில்
ஏதாவது 10 100 வீட்டில் ஒரு வீட்டு 2 வீட்டில் இருக்கும். அந்த வீட்டில் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் அதே மாதிரி இருக்க இடத்துல சொல்லி வச்சோம்னா நாங்கள் ஒரு 2 மாதம் கழித்து போய் கரெக்டாக 1ஆம் தேதி அங்கே வரேன்னு சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரி போகும்போது அந்த காயினை வந்து 100 200 வாங்கி வச்சுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு பேசிக்கிட்டே இருப்போம். நடுவில் கட்டாச்சுன்னா வீணாக 2 காயின் வேஸ்ட்டாக போவோம். அப்போல்லாம் ஃபோனில் காயின் போட்டு பேசுகிறது அங்கே இருந்தது. அப்போ அதில் பேசும்போது கண்ணீரோடு தான் பேசுவோம். அந்த மாதிரி வழி நிறைய விஷயங்களை பேச முடியாது. அவங்கள்ட்ட பேசினாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு சாப்பிட்ட ஒரு எனர்ஜி, ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த நேரடியாக ஃபோனில்ங்கிறது இன்றைக்கி ஒன்றும் இல்லாத ஃபோனை வச்சுக்கிட்டு எவ்வளோ வேஸ்ட்டான நேரங்களை வீணாக்குறாங்க. ஒரு நிமிஷத்தில் அலட்சியமாக பேசி உயிர் போயிடுது ஒரு நிமிஷத்தில் டிராஃபிக்கில். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் நாங்கள் பேசுகிறது எங்களுக்கு உயிரே வரும். நாங்கள் 30 நாள் பட்ட வலி வேதனையெல்லாம் மறந்துடுவோம். அழகாக அந்த வந்து மனைவிட்ட பேசிட்டோம், நம்ம திருப்பி சந்தோஷமாக இன்னும் எப்படியாவது கஷ்டப்பட்டு எப்படியாவது பணம் கிடைக்கும், மொத்தமாக கொண்டு வந்து தருவேன் அப்படின்னு ஏமாற்றி பேசிக்கிட்டு இருப்போம். இருந்தாலும் கடுமையான வெயில் இருக்குது. நீங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டு அதாவது நம்ம குடும்பத்திட்ட வந்து அந்த அலோங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அவங்களுடைய பதில் கிடைக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுதான் உயிரே வந்துடும். என்னோட படிப்பறிவு இல்லாத ஒருத்தவன் அழுதுகிட்டே இருப்பான். அவன் வந்ததுலேருந்து அவனை பேசவும் முடியல. இப்போ மென்டல் மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பான். எதுவுமே தெளிவாக பேச மாட்டான். ஆனால் வந்து மாட்டிட்டோம் மென்டல் மாதிரி ஆகிடும் மாதிரி அவனுக்கு பயம். முதலாளி அடிக்கிறது எங்களை மாதிரி அவனையும் அடிக்கிறான், வேலை செய்ய மாட்டேங்கிறான்னு, சரியாக சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேங்கிறான்னு அடிப்பான். அழுதுகிட்டே வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த லெட்டர் கொடுத்தா அதை எழுதி வாங்கிட்டு வந்தால் வீட்டில் அவனுக்கு 2-3 பொட்ட பிள்ளைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒன்றும் வசதி இல்லை, எல்லாம் வயசுக்கு வந்து இருக்குது. நீ போய் உடனே பணம் அனுப்புகிறான்னு அனுப்பலை. ஒரு பொண்ணு இதேமாரி ஓடி போயிட்டா. நான் தேதி வச்சு என் தம்பிக்கு கொடுக்கலான்னு நினச்சி நான் எல்லாம் தேதி வச்சேன். ஆனால் இன்னொருத்தனோட ஓடிட்டா அப்படின்னு லெட்டரில் அந்த உண்மையை அப்படியே எழுதும்போது அவனை படித்து அவன் மென்டல் ஆகிட்டான். ஐயோ இப்படி மகள் போயிட்டாளா, நானும் காசு அனுப்ப முடியலையே, நல்லா போய் பார்க்க முடியல, அழுகுறான். பேசவே அவனை லெட்டரில் வரும்போதே அப்படி அழுதுகிட்டே இருப்பான் 30-40 நாள். அவனை எப்படியாவது நேரடியாக ஃபோனில் பேச வச்சோம்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு நான் அவனை ட்ரை பண்ணி அவங்கள ஒரு இடத்துல என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டில் வந்து ஒரு இடத்துல இருக்க சொல்லி அவனை ஒரு 2 மாதம் கழித்து கூப்பிட்டு போய் எப்படியாவது அவனுக்கு ஆஸ்பத்திரி போகும்போது அவனை கூப்பிட்டு போய் பேச வச்சேன். பேசுனோடனே அவனுக்கு உயிரே வந்துருச்சு. அவனெல்லாம் உண்மையிலே அங்கேயே தூக்கு போட்டு திங்கலாமா செத்துலாமான்னு அழுதுகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளும். அப்போ பேசுன உடனே அவனுக்கு ஒரு தெம்பு வருது. அவங்க தாத்தா அதேமாரி பேசுகிறாரு, அவர் செத்துருவான்ற மாதிரி அங்கே ஊரில் இருந்து சொல்கிறாங்க. தாத்தா கடைசியாக அவனை பார்க்கணும்னு நினச்சாரு, நீ எப்போ வருவான்னு கேட்குறாங்க. அப்படின்னா அவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுக்குறாங்க. தாத்தா நீ கவலைப்படாத, நானும் கூட இருந்து சொல்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறாரு, உனக்கு வந்து காப்பாற்றுறேன், நல்லா உனக்கு ஆஸ்பத்திரிலாம் காட்டுவோம்னா அவரும் தெம்பாகிட்டார். அந்த மாதிரி அந்த ஒரு நிமிஷம் பேசும்போது உயிரே வருது. நீ அந்த மாதிரி அன்றைக்கெலாம் அந்த ஃபோன் வசதின்னா இல்லாமல் இருந்தது. எங்களுக்கு ஒரு தரம் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும், அவங்களுக்கும் அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி அந்த ஃபோன்லாம் நாங்களாம் டெய்லி பயன்படுத்த முடியாது. அதை 3 மாதத்துக்கு ஒரு தரம் எங்கேயாவது ஒரு ஃபோனை போய் யார்கிட்டையாவது இதுமாரி காயினை போட்டு பேச வச்சு அப்படி வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். நாங்களாம் நல்லா சாப்பிட்றதோ இல்லையோ யாருக்கிட்டையும் நல்லா தமிழர்கள்ட்ட கூட பேசுகிறதுக்கு கூட வாய்ப்பு அங்கே கிடைக்காது. எல்லாருமே அரபியில் இருப்பான், நடுவில் யாரையும் பேச முடியாது. அவனுக்கு தெரிஞ்சவன் போலீஸ் வந்து என்கொயரிக்கு வருவாங்க, சுற்றி என்ன வேலை எப்போ செய்கிறேன், இங்கே இருக்க ஒழுங்காக செய்கிறான்னு மிரட்டுறதுக்கு ஒவ்வொருத்தரும் அப்படியே வரும்போது காட்டு கூப்பிட்டு வருவான் போலீஸ்லாம், அவனுக்கு வேண்டிய ஆளெல்லாம். அப்படியெல்லாம் பயத்தோடு தான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு நாளும். அப்படிலாம் இருக்கும்போது அதான் கண்ணீரோடு டெய்லி அழுதுறதும் ஒவ்வொருத்தருக்கு ஆறுதல் சொல்லி நாங்கள் ஒருத்தருக்கும் பேசுறது, இப்படி தான் வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் 3 வருஷம் இருந்தீங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது சம்பளம்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அதுதான் சம்பளம்னு 5000 ரூபா தான் சம்பளம்னு சொன்னாங்க. 5000 ரூபா சாப்பிட்றதுக்கே வந்து வாங்கிட்டு வந்து நம்ம இந்திய காசு தான் 5000, அங்கே 500 ரியால் அந்த மாதிரி குறைஞ்சி தான். இதே வந்து ஒரு 500 ரியாலுங்கிறது நம்ம காசு 5000 ரூபா தமிழ்நாடு காசு. இதை விட மோசமாக டவுனில் இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு அந்த மாதிரி ஸ்கூலுக்கு கொடுங்க 2000 ரூபா 200 ரூபான்னா 200 ரியால் அந்த மாதிரி ஏமாற்றி எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் இறக்கியிருப்பாங்க. அவங்களாம் டவுனில் என்ன செய்வான்னா, ஓரளவு நாங்களாம் எங்கேயும் போய் சம்பாதிக்க முடியாது, கிராமத்துலேயே அங்கேயே வீட்டில் ஆட்டு மேய்ச்சிட்டு தான் தோட்டத்தில் தான் கிடக்கணும். அங்கே இருக்க தமிழர்கள் என்ன செய்வாங்க, அதுமாரி மலையாளிஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க. தமிழர்கள் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இதுமாரி ஆஸ்பத்திரி கூட்டுறது அந்த மாதிரி பல விஷயத்துக்கு போவாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த சாயந்தரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆஸ்பத்திரி 8 மணி நேரம் டியூட்டி முடிச்சுட்டு வாலியை 2 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த கடைக்கு வந்து கார் அவங்க டீ குடிக்க வரும்போதோ கடைக்கு மளிகை ஜாமான் வாங்க வரும்போதோ அந்த காரை கழுவுனா ஒரு 500 ரூபா 300 ரூபா கிடைக்கும். அப்போ 2 பேரும் போலீஸ் அங்கே கழுவுனாலும் தப்பு தான். போலீஸ் கண்ணு முன்னாடி பார்த்தாங்கன்னா சண்டை போடுவாங்க, பிடிச்சிட்டு போயிடுவான். இது மாதிரி இந்த வேலையெல்லாம் இங்கே செய்யக்கூடாதுன்னு. ஆனால் அவன் கடையில் போய் ஒரு 2000 ரூபா அதை வந்து காரை கழுவுறதுக்கு ஆகுதுன்னா இவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து இவன் கழுவிக்குவான். அப்போ 2 பேர் சேர்ந்து 1/2 மணி நேரம் அந்த 10 நிமிஷத்தில் தொடப்பான், ஒருத்தர் சோப்பு போடுவான், டக்குன்னு கழுவான். இப்படி தான் வந்து ஒரு 4 காரை கழுவி ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா 500 ரூபா எப்படியாவது 2 பேரும் ஆளுக்கு ஷேர் பண்ணி ஒரு 500 சம்பாதிப்பாங்க சைடில். இதுதான் வந்து தமிழர்களை சைடில் சம்பாதிக்கலான்னு அந்த அங்கே போய் சொல்லிக்கிட்டு போயிடுவாங்க. கிராமத்தில் இருக்கணும் எந்த வாய்ப்பும் கிடைக்காது.
டவுனில் இருக்கிறவங்க இந்த கார் துடைக்கிறது, ஏதாவது ஒரு வீடை க்ளீன் பண்ண போனால் ஒரு 500 1000 யாராவது கொடுப்போம். 2 பேர் சேர்ந்து ஒரு புது வீடு கட்டினா அதை பற்றி கழுவி விடுவாங்க. அந்த மாதிரி வாரத்தில் 4 நாள் 3 நாள் ஏதாவது வேலை செஞ்சு ஒரு 10,000 ரூபா சைடில் சம்பாதிப்பாங்க. அதுவும் திருட்டுத்தனிமாக தான், தெரியாமல் நேராக தான், நேரடியெல்லாம் போய் செய்யக்கூடாது முறையோடு. இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் ஒரு 10,000 15,000 சம்பாதிக்கிறாங்க.